ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கன்டினியூஷன் பார்க்கலாமா? ஸோ இப்போ பின்னிட்டு வந்துட்டு அவனுடைய தங்கச்சியை ஹீரோயினோடைய அண்ணா கூட அனுப்பி விட்டுட்டு இவன் ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா? ஸோ அவங்க அம்மா அங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க, எங்கே உன் தங்கச்சி நீ மட்டும் இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன பதில் சொல்கிறே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பான். அப்போ பார்த்தா கரெக்டாக நீ அங்கே வந்துடுறா. ஸோ அவளும் அவங்க அம்மாவை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உடனே நீ முதல்ல எங்கே போன, நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் சந்தேகப்பட்டுட்டு உங்கள் 2 பேரும் கை கலவமாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவளோ அண்ணா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான், நான் தான் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன்ன உடனே நீ நிஜமா மார்க்கெட்டுக்கு தான் போனியா அப்படின்ன உடனே அவன் கையில் இருக்க பார்சல் எல்லாம் காய்ச்சா. அப்போவுமே அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அப்போ புனித் வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னேன், அதுக்காகத்தான் வந்து அவள் ஃபுட் வாங்குறதுக்காக வெளியில் போனா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அம்மாவுக்கு அப்பயுமே நம்பிக்கை இல்லை, நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி தப்பிச்சிட்டிங்க, ஆனால் இன்னொரு நாள் ஏதாவது நீங்கள் கோல்மால் பண்ணும்போது என்கிட்ட மாட்டுவீங்க, அப்போ அவங்க 2 பேரையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் சாய் அவனோட தங்கச்சியோடைய நானி 2 பேரையுமே ஹீரோடைய வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான். அவங்க 2 பேர்கிட்டையும் அதுக்கப்புறமா சொல்லிட்டு கிளம்புறான், இந்த மாதிரி என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ அப்ராடுக்குன்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராமல் எழுந்துட்டுருக்கா. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, ஹீரோடைய வீட்டுக்கு அடுத்த நாள்லேருந்து போயிட்டு அவன் டியூட்டரிங் செஷன் நடத்தணும், ஹீரோவை எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறது, அவனை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ அங்கே அவளுடைய அக்கா வந்து திடீர்னு எழுந்து வரா. அப்போ ஹீரோயின் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு அவகிட்ட வந்து பேசுகிறா. ஹீரோயின் வந்து என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் அவங்க அக்காவுக்கு நல்லாவே தெரியுது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ஹீரோடைய வீட்டுக்கு போகணும், அவனை ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நர்வஸாக வந்து தூங்க இல்லாமல் இருந்துட்டுருக்க, நீ பெருசாலாம் பதட்டப்படாத, அவனை நல்லாவே நடந்துப்பான், உனக்கும் அவனுக்கும் சீக்கிரமாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அங்கே வரால. அப்போ வந்து ஹீரோவுடைய அப்பாவை பார்த்த உடனே அவள் க்ரீட் பண்ணிட்டு அப்படியே ஹீரோவை திரும்பியும் க்ரீட் பண்ணுறா. அவனோட அப்பா உடனே நீ எதுக்காகமா அவனுக்கெல்லாம் க்ரீட் பண்ணிட்டு இருக்க, அவனும் என் அளவுக்கு வயசில் ஆனவன் கிடையாது இல்லையா, ஸோ அவனை வந்து நீ உன்னோட அண்ணா மாதிரி நினச்சிக்கோ, பீன்னு சொல்லி கூப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த தாய்லாண்டில் எப்படின்னா அண்ணா இல்லைனா ஹஸ்பண்ட் லவ்வர் அவங்களெல்லாம் வந்து எல்டர் பர்சனாக இருந்தால் பி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேரை சேர்த்து சொல்லுவாங்க போல். ஸோ இப்போ அது மாதிரி தான் வந்து அவங்க அப்பாவுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப வந்து நக்கலாக போயிடுது. ஹீரோயினை பார்த்தபடியே லைட்டாக ஸ்மோக் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுமே வந்துட்டு என்னடா இது இப்படி வந்து ஆக்வர்டாக மாட்டிகிட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்ருக்கான். அப்புறம் ஹீரோவுமே வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோடைய அப்பா இதில் அவனுக்கு என்ன சிரமம் இருக்குது, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வர, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து தங்குறதுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்குன்றதுக்காக உங்கள் 2 பேருக்கும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் இவன் இன்றைக்கி லீவே எடுத்திருக்கான், எம்பசிக்கு கூட இன்றைக்கி அவன் போகிறதில்ல, உங்கள் 2 பேர் கூட தான் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கும் அவங்க வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடுது, ஏன்னா லீவ் போட்டு வாட்ச் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயினை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறான். அவள் வந்து வேண்டா வெறுப்பா அவங்க கூட கிளம்பி வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தோன்னா அவளை வந்து பழிச்சு காட்டிகிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ எப்போவுமே வந்துட்டு என்கிட்ட உருன்னு இருப்பேன், இன்றைக்கி என்னமோ எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி என் மேலே அதிகமாக மரியாதை இருக்க மாதிரி நடிச்செல்லாம் கொட்டிகிட்ருக்க அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோயினுமே ஆமாம் அது நடிப்பு தான், ஏன்னா என்கிட்ட யார் எப்படி பழகுறாங்களோ அவங்கக்கிட்ட நான் அப்படி தான் பழகுவேன், நீ என்னை எப்போவுமே வந்துட்டு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணதே கிடையாது, ஸோ நானுமே உங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டேன், ஆனால் அங்கிள் கிட்ட நான் அந்த மாதிரி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுலாம் இருந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தனா இப்போ போகிற வழியிலலாம் நினச்சி நின்று அவகிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கான். அம்மா உங்கள் மிஸ்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சொன்ன உடனே அதுக்கு அந்த பொண்ணும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு லேட் ஆகலையா, எம்பசிக்கு நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவுமே இல்லை இன்றைக்கி தானே நீ வந்திருக்க, ஸோ இங்கேருந்து உன்னைய பார்த்துக்கிறது தான் என் வேலை, அதனால நான் லீவ் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய டியூட்டர் உனக்கு ப்ராப்பராக வந்து டீச் பண்ணுறாங்களா நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கும் அங்கே கடுப்பாகிட்டு இருக்கு. இவனுக்கு என் மேலே நம்பிக்கையே கிடையாது, சந்தேகப்படுறான். அவளை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்கான், அவளால் எவ்வளோ வந்து ப்ரொஃபஷனலாக நடந்துக்க முடியுங்கிறத அவன் செக் பண்ணுறதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு கோவப்பட்டு இருக்கான். பிறகு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஹீரோ வந்து கரெக்டாக எங்கே இருந்து அந்த வியூ, அதாவது ஹீரோயினை வந்து பார்க்க முடியுமோ அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறங்கிற பேரில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற அவன் கவனிச்சுட்டு இருந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ஒரு போயம் ரீட் பண்ண சொல்கிறான். அந்த பொண்ணு அதை வாசிச்சுட்டு அவளுக்கு அதுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் வந்து இதில் ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதியிருக்காங்க, ஸோ நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்து லவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா, எப்படி வந்து நம்மளுக்கு லவ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும் போது அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, நம்மளுக்கு லவ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஸோ அந்த பர்சன் வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் அவங்களுடைய நினைப்பு தான் இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ எனக்கு எங்கள் அண்ணனை பற்றி இருக்கிறது தான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கேட்கவும் ஹீரோயினும் ஆமாம் உனக்கு சாய் மேலே
இருக்கிறது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறா. பிறகு வந்துட்டு ஹேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, அதுக்கு ஹீரோயினுமே ஹேட்டுனா நம்மளுக்கு பிடிக்காதவங்க, நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க, நாம் அவங்கள சட்டை செய்யவே மாட்டோம், மனசில் அப்படி ஒரு வெறுப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கவனிச்சிட்ருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் காது பட கேட்குற மாதிரியே வந்து சத்தமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவும் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த பக்கத்துலேருந்து முணங்கிட்டு இருக்கான், எவ்வளோ திமிரி விழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு அவன் இவ்வளோ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டுருக்கானா. அதுக்கப்புறம் அவங்களுடைய செஷன் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்போ லன்ச் டைமும் வந்துடும் போது அங்கே இங்கே வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. உடனே ஹீரோ போயிட்டு கேட்குறான், நீ தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க, உன் டீச்சர் உன் கூட சாப்பிட மாட்டாங்களான்னு. உடனே இல்லை, என்னோட டீச்சர் எப்போவுமே கிச்சனில் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உன் டீச்சரை வேணா உனக்கு துணைக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டோடனே அந்த பொண்ணும் தாராளமாக கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு எங்கள் டீச்சர் கூட சாப்பிடணுன்னு ஆசை தான் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுமே நான் போயிட்டு உடனே கூட்டிகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியாவுக்கு வரான். அங்கே பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா போல். ஸோ இப்போ ஹீரோவுடைய அந்த நானி இருக்காங்க இல்லையா, ஹீரோ சின்ன வயசில் வளர்த்தவங்க மே, அவங்க இப்போ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்னம்மா லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அவளுமே என்னோட பழக்கம் இப்படி தான், நான் எங்கே வேலைக்கு போனாலுமே கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறான். தண்ணி அதை எடுத்துகிட்டு வரட்டான்னு கேட்டபோது இல்லை வேண்டாம் என்கிட்ட இருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறான். அதையுமா எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ இதெல்லாத்தையும் காதில் வாங்கிட்டானா. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது விஷம் கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு அவளுக்கு பயம் போல், அதுக்கு தான் தண்ணி முதற்கொண்டு அத்தனையும் கொண்டு வந்திருக்கா. ஸோ அங்கே வர இடத்துல எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது, இந்த அளவுக்கு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்குறான். ஹீரோயினும் வந்த இடத்துல நான் வந்து விருந்தாளியாக வந்தால் விருந்தாளியாக மட்டும்தான் போகணுன்னு எனக்கு தெரியும், அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, யாருக்கும் சிரமம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ப்ரிப்பேர்டாக வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ ஏதோ பண்ணிட்டு போ, இப்போ எங்கள் கூட போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட சொல்கிறான். அவளை முடியாது, நான் கிச்சன்லேயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இங்கேருந்து சாப்பிட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவுமே இங்கே எப்போவுமே தனியாக சாப்பிட்டு பழக்கமே கிடையாது, சாய் தான் அவள் கூட சேர்ந்து சாப்பிடலாம் செய்வான். ஸோ இப்போ அவன் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கா, லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, டீச்சர் வந்தால் தான் சாப்பிடுவேன், அங்கே சாப்பாட்டில் கூட கை வைக்காமல் உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு உடனே மனசு பதறுது. இவத்த ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ஆச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு தன்னால் சாப்பிடாமல் இருக்காளா அப்படின்னு பதட்டப்பட்டுட்டு உடனே எழுந்து ஹீரோ கூட அந்த ரூமுக்கு போகிறா. அங்கே போன உடனே அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே ஹீரோ பக்கம் திரும்பி, அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே என் டீச்சரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, டீச்சர் வரமாட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோவோட வேலை தான் இது, அந்த குட்டி பொண்ணுலாம் அவளை கூப்பிடலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே அவனை முறைச்சிட்ருக்காளா. ஹீரோவுமே அவளை சட்டை செய்யாமல் அங்கே இங்கே பார்த்துட்டு, நான் தான் உனக்கிட்ட சொன்னேன்ல அண்ணா ஒரு விஷயம் மனசில் நினச்சா அதை எப்படியாவது சாதிச்சிருவேன், நான் வந்து இவளை கூட்டிகிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட சொன்ன மாதிரி இனிமேல் உன் டீச்சர் கூட நீ உட்காந்து லஞ்ச் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை கண்ணும் காணாத மாதிரி கடுப்பு ஏற்றிட்டு கிளம்பி போயிடுறான். என்னோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க முறையாக இப்போ சாய்க்கு வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்பை வந்து லெட்டர் எழுதிட்டுருக்கேன், இன்னைக்கு தான் என்னுடைய தங்கச்சி, நீங்கள் விரும்புகிறவ இப்போ வந்து ஹீரோடைய வீட்டுக்கு உங்கள் தங்கச்சிக்கு டியூட்டரிங் செஷனுக்காக கிளம்பி போயிருக்கா. அவளுக்கு ஹீரோ வந்து பார்க்குறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவளை யாரும் வந்துட்டு பின்னாடி ஃபாலோலாம் பண்ணலை, ஸோ அவளை யாரும் அப்ரோச் பண்ணலங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கலாம், நீங்கள் காம் ஆவீங்கன்றதுக்காக தான் இந்த லெட்டர் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் மாற்றி இந்த மாதிரி வந்து ஹீரோயினை வச்சு பேசிக்கிட்டு லெட்டர் வந்து அப்பப்போ மாற்றிப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணுக்கு பாடம் எடுத்துகிட்ருக்காளா. அப்போ அவள் கவனிச்சிட்ருக்கா ஹீரோவுடைய பார்வைலாம் இவன் மேலே இருந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த இங்கோடைய நானி இருக்காங்களா, அவங்க அந்த பக்கம் வந்த உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த டேபிளை அந்த பக்கமாக நம்ம நகர்த்திக்கலாம், எனக்கு இந்த இடத்துல ரொம்ப வெயிலாக இருந்துகிட்ருக்கு, ஸோ எனக்கு லைட்டாக தலைவலியெல்லாம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கவும் அவங்களும் அதுக்கு என்ன மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து டேபிள் எல்லாம் தூக்கி அங்கே வந்து மறைவாக போயிடுறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா ஹீரோ வந்து திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு பக்கத்தில் வந்து மறைஞ்சு போயிடுறா ஒரு செவத்துக்கு பின்னாடி. ஆனால் அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான் ஹீரோக்கு கண்ணுக்கு தெரியுறான். ஸோ ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல, என்ன நடக்குது இங்கே, இவன் எங்கே போனா, அவன் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கா, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் கோவமாக அந்த பக்கம் முணங்கிட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ தான் கரெக்டாக அங்கே சாங் வந்துடுறா. இப்போ சாங் இங்கே பார்த்தோன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடும் போதே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஹீரோயின் வந்து இன்னிலேருந்து தான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா ஹீரோ வீட்டில், ஸோ அவளை சும்மா விட மாட்டேன், நான் முன்னாடியே போயிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஆனால் இங்கே ஹீரோ வந்து நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது இவ அப்படியே மாற்றி சொல்லிடுவா, உன்னை தேடி நான் எம்பசிக்கு போனேன், நீ இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க, அதான் உடம்பு முடியலையா இல்லை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசிகிட்டு இருப்பா. ஸோ ஹீரோவுமே வந்துட்டு அவளை வெல்கம் பண்ணிவிட்டு அவகிட்ட என்ன தரன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அங்கே
என்ன பார்த்துட்டு இருந்தேன் நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் அவள் வந்து கவனிச்சிடுறா. அந்த இடத்துல தான் டியூட்டரிங் செஷன் போயிட்டுருக்கணும், ஹீரோயினை தான் அவன் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அவள் வந்து இங்கே ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கேருந்து இழுத்துட்டு போகணுன்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்காளா. அதனால் இப்போ அவன்கிட்ட கேட்குறா, என் கூட மூவிக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து தயங்குறான். உடனே அவளும், அன்றைக்கே நான் உங்களை கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துகிற மாதிரி 2 தடவை 3 தடவை தான் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோவை வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறா இன்டெரக்டாக. ஸோ ஹீரோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் மறுக்க முடியாமல், சரி நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நாம் 2 பேரும் மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இதான் சமயம்னு இவ கீழே இறங்கி வந்துடுறா. அந்த எங்ககிட்ட பேசுகிற மாதிரி அவள் பேசுகிறா. ஸோ இந்த மாதிரி ஹீரோவும் நானும் ஒரு மூவிக்கு போகலான்னு இருக்கோம், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் ஒன்றும் என்னுடைய சொந்த அண்ணா கிடையாது, அவருடைய விஷயத்தில் தலையிடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, அவருக்கு ஓகேனா நீங்கள் அவர் கூட எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்ல, வயசுலேயே நீ இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க, நீ ரொம்ப ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாங் இப்போ எங்கே பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புகிறா. இங்கே பாரு, இங்கே வர்றது டீச்சிங் வேலைக்காகத்தான், அதுக்காகத்தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த இடத்துல வந்து செஷன் முடிஞ்சிடுச்சா, உடனே அடுத்த செகண்ட் இங்கேருந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிடணும். அதை விட்டுட்டு ஏதோ கெஸ்ட்டாக வந்த மாதிரி டேரா போட்டுட்டுலாம் உட்காந்துட்டு இருக்காத, அது உனக்கு தான் அசிங்கம், அது உன்னுடைய அங்கிளுக்கு தான் இன்னும் கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ இவ கிளம்பினதுக்கப்புறமா இங்கே இப்போ நம்ம ஹீரோனை பார்த்துட்டு கேட்குறா, அந்த சாங் வந்து என்கிட்ட நல்லா பேசினாங்க, உங்ககிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ மீனாக நடந்துட்டுருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசினதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினும் அந்த பொண்ணை வந்து அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடுறா. அவளுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் கொடுக்காம சாங்கும் இப்போ மூவி பார்க்குறதுக்கு தேட்டருக்கு வந்துடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் இவங்க 2 பேரும் ஒன்றா வந்திருக்காங்களான்னு காசப் பண்ண ஆரம்பித்த உடனே அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அட்டென்ஷன்லாம். உடனே ஹீரோ கிட்டே சொல்கிறா, ஸோ பாருங்களேன் இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாரும் பார்வையும் நம்ம 2 பேர் மேலே தான் இருந்துகிட்ருக்கு, உங்கள் கூட வருது எனக்கு ஏதோ செலிப்ரிட்டி கூட வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, எல்லாருமே இப்படி தான் இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கலாம் பார்த்துட்ருப்பாங்க, எனக்கு பழகி போயிடுச்சு, நீயும் வந்து கூடிய சீக்கிரத்தில் பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறானா. இவளுக்கு வந்து உடனே கொண்டாட்டம் ஆகிடுது. 2 பேரும் அதுக்கப்புறம் அவங்க வாட்டுக்கு மூவி பார்க்குறதுக்குன்னு போயிடுறாங்க. பிறகு இவங்க 2 பேரும் ஒன்றா ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வராங்களா. அப்போ சாங் வந்து ஹீரோ கிட்டே கேட்குறா, இந்த மாதிரி ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கா, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோவுமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சின்ன வயசுலேருந்தே அவள் எனக்கு ஒரு எனிமி மட்டும்தான், அவள் வந்து ரொம்ப மோசமானவ, அவளை பற்றி யாருமே தெரியாமல் அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க, அவள் பார்க்குறதுக்கு கூட அவ்வளோ அழகு கிடையாது, அவள் என் டைப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி வச்சுட இவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பின்னேட்டுக்கு உடம்பு சரியில்லை, நீ அவனுடைய வீட்டுக்கு போகிறதே கிடையாது, போய் பார்த்துட்டு வான்னு அவளுடைய அண்ணாவும் அக்காவும் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே மறுத்துடுறா, என்னால் அந்த வீட்டுக்கெலாம் போக முடியாது, பிணைத்தை பார்க்க முடியாது, நான் வந்து பார்க்குறதுக்கும் விரும்பலை, என்ன இந்த விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், பிணைத்தையும் பார்க்க மாட்டேன், நீங்கள் யாராவது வேணா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவங்க 2 பேருக்கும் பயங்கர குழப்பமாகிடுது. இவங்க எது சொன்னாலுமே அவள் கேட்பா, இந்த அளவுக்கு எதையுமே எதிர்த்து பேச மாட்டா, எந்த ஒரு விளக்கமே கொடுக்காம இந்த அளவுக்கு வந்துட்டு அவள் தீர்க்கமாக சொல்கிறானா ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அக்காவுமே, நான் போயிட்டு அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன், நீ வெயிட் பண்ணுன்னு அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தனியாக வந்து பேசுகிறா. என்னாச்சு உனக்கு, நீ இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் தயங்குறாளா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவள் வந்து சொல்லிடுறா, நான் கடைசியாக அவங்க வீட்டுக்கு போனேன்ல, அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் நான் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, என் பையன்கிட்டேருந்து விலகிரு, ஒன்றை மாதிரி ஒரு அனாதையெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாக எடுத்துக்க மாட்டேன், ஸோ அந்த நினப்பில் தான் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இனிமேல் என் பொண்ணு என் பையன் யாரையுமே பார்க்குறதுக்கு இந்த பக்கம் வந்துடாத, நான் சும்மா இருக்க மாட்டேன்லாம் சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனோட அக்காவுமே, அவங்க இவ்வளோ மோசமானவங்களா, இப்படிப்பட்ட குடும்பமாக அதுச்சு நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காங்க, ஒன்றை எப்படி அவங்க அனாதைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு கத்தவும், ஹீரோயின் வந்துட்டு அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்க சொன்னது ஒரு வகையில் கரெக்டு தானே, எனக்கு பினித் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதுதான் அவங்க நினச்சிக்கிட்ட தப்பே தவிர நான் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு லாய்க்கே கிடையாது தானே, ஸோ நான் என்ன தான் இருந்தாலும் எதுவுமே இல்லாதவ யாருமே இல்லாதவ தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் அவங்க அக்காவும் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. ஸோ அம்மா இப்படின்னா அப்போ பொண்ணு இப்படி தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீயை பற்றி சொல்லவும் ஹீரோயின் வந்து, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அவங்க வீட்டில் அவங்க அம்மா மட்டும் தான் இந்த மாதிரி இருப்பாங்க, நீ ரொம்ப நல்லவ, நீ என்னை எப்போவுமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கா, ஸோ அவளை பற்றியெல்லாம் எதுவும் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க அம்மாவை மாதிரியும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நீ கிட்ட பழகி பார்த்தா உங்களுக்கே கூட தெரியும், கூடவே இந்த விஷயத்தை பற்றி அண்ணா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவளுக்குமே லைட்டாக தெரிஞ்சிருக்கு போல் அவங்க அண்ணாக்கு நீ மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவங்க அக்காவுக்கு ஆல்ரெடி வந்து அவங்க அண்ணா மேக்கும் நீக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும் இல்லையா,
இல்லையா, அதனால தான் அவங்க இப்போ பயப்படுறாங்க, இவங்க அம்மா இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணிட்டு வந்தால் ஹீரோ வந்து இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். உனக்கே உன்னோட டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அழகாக மட்டும் கிடையாது, அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ஏன்னா வந்து திட்டவே மாட்டாங்க. ஸோ எனக்கு இருந்த டியூட்டர்ஸ் எல்லாம் நான் தப்பு பண்ணால் என்னை அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, நான் தப்பு பண்ணால் இது தப்புன்னு என்னை உட்கார வச்சு திரும்ப திரும்ப நான் எத்தனை முறை கேட்டாலும் எனக்கு பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அவள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் அவளை நல்லவளெல்லாம் பார்த்தது கிடையாதுன்னு உடனே அதுக்கு அந்த பொண்ணும் விடாமல் சொல்கிறா. ஏன்னா நீங்கள் என் டீச்சர் கூட இன்னும் பழகி பார்க்கல, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகினீங்கன்னா தான் எங்கள் டீச்சர் எப்படின்னு தெரியும். நான் ஆரம்பத்தில் அண்ணா கிட்ட சொன்னும் போது அண்ணாவுமே இப்படி தான் இருந்தான், அதெல்லாம் யாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ எங்கள் டீச்சரோட பழகினதுக்கப்புறமா அண்ணா வந்து அவன் லைஃப்பில் குயின்னா அது அவங்க டீச்சர் மட்டும்தான்னு சொல்லியிருக்கான். அண்ணாக்கு இங்கே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஸோ நீங்களுமே வந்துட்டு டீச்சர் கூட நல்லபடியாக பழகுனீங்கன்னா உங்களுக்கும் எங்கள் டீச்சரை பிடிச்சிரும் அப்படின்லாம் சொல்ல இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது சாய் வந்து ஹீரோயினை விரும்புகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி நல்லதாகவே சொல்லிட்டு இருக்காங்களேன்னு அவனுக்கு ரொம்ப குழப்பமாயிடுதான். உடனே அவனுடைய அந்த மேவை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்குறான், ஹீரோயினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அவகிட்ட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஹீரோயினை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்களா. உடனே ஹீரோவும் நீங்கள் சிரிக்கிறதுக்கெலாம் இந்த இடத்துல அவசியமே கிடையாது, ஜஸ்ட் உங்களோட தாட்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே சொல்கிறாங்க, ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவ, ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு மெய்டு ஒரு சர்வன் மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணவே இல்லை, உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாளோ அதே மாதிரி தான் எனக்கும் மரியாதை கொடுத்து நடந்துட்டுருக்கா, ரொம்ப தன்மையாக இருக்கா, காமாக இருக்கா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட்டான பொண்ணு, அவளை பார்த்தா யாருமே அவளை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை பற்றி புகழவும், க்யூட் அண்ட் ஸ்வீட்டாக இவளா, நீங்கள் வேறு யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது, இவன் எவ்வளோ ஸ்டபன்னு எனக்கு தான் தெரியும், அவள் எல்லாரையும் எப்படி தான் மயக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் வந்து இங்குக்குன்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பீல் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்போ இங்குமே வந்து சாயை எனக்கு இப்படி தான் எப்போவுமே பண்ணி கொடுப்பான், நான் சாயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுமே இது வந்து இயல்பு தான், நம்ம வந்து லவ் பண்ணுறவங்கள நம்ம விலகி இருக்கும் போது தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த பொண்ணுமே ஹீரோயின் கிட்ட எங்கள் அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா தானே அப்படின்னு உடனே ஆமாம் உங்கள் அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எதிர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வரக்கூடிய ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்றானா. ஸோ அவன் உள்ளே வந்துட்டு இங்கே கூப்பிட்டு இங்கே பாரு உங்கள் டீச்சர் வந்துட்டு உங்கள் அண்ணாவை மிஸ் பண்ணுறாங்களான்னு கேளு, அப்போ தான் நீ நினைக்கிற பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோயின் வந்து அந்த இடத்துல ஷாக் ஆகி அவளோட கையை வந்து வெட்டிக்கிறா. இதை பார்த்துட்டு வந்து அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்றா, டீச்சருக்கு கையெல்லாம் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோவுமே டக்குன்னு யோசிக்காமல் ஓடி வந்து அவள் கையை பிடிச்சு அங்கே ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவளுடைய கர்ச்சிஃப் எடுத்து அப்படியே கையில் சுற்ற ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப ஷாக்காக இருக்குது, என் கையை விட நானே பார்த்துப்பேன்னு சொல்கிறான். என்ன பார்த்துப்பேன், ரத்தம் இவ்வளோ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வந்து அவன் கையில் கர்ச்சிஃபை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் ஹீரோயின் வந்து என் கையில் எப்படி எனக்கு பிளட்டை ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னோடனே ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. இங்கே பாரு நீ வந்துட்டு இந்த சமயத்தில் கூட இவ்வளோ ஸ்டபனாகவும் ஈகோவாகவும் நடந்துக்காத, ஸோ உனக்கு பிளட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுல உனக்கு என்ன எப்படி இருக்குது, ஏன்னா பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கோவமாக இருக்கா இல்லை வந்து என்னை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் இவனும் இப்போ கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோயினும் நீ என் கையில் அழுத்துறது தான் எனக்கு அதிகமாக வலிக்குது, எனக்கு இருக்கிற வலியை விட கையை விடு அப்படிங்கவும் அவன் வேணும்னே வந்து அவள் கையை போட்டு நசுக்கிட்டு நான் விடலாம் மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அந்த குட்டி பொண்ணு போயிட்டு அவளுடைய நனியை கூட்டிகிட்டு வந்துடுறா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டோட. ஸோ ஹீரோ தான் அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை இழுத்து வச்சு அவளுடைய ஊண்டுக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போ எங்கும் ஹீரோவோட கையை பார்த்துட்டு உங்கள் கையில் என்ன தழும்பு இருக்குது, இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ஹீரோவுமே சொல்கிறான், அதுவா சின்ன வயசில் ஷார்ட்டின்னு ஒரு குண்டச்சி இருப்பா, கழுத்து கூட கிடையாது அவளுக்கு, அவள் தான் என் கையை கோவத்தில் பிடிச்சி கடிச்சு விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த இன்சிடென்ட் மைண்டுக்கே வருதா. ஸோ அந்த பொண்ணும் எதுக்காக அவங்க கடிச்சாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஹீரோ வந்து சொல்கிறான், அவள் வந்து ரொம்ப குட்டியாக ரவுண்டாக இருப்பாள், அவளுக்கு கழுத்தே கிடையாது தெரியுமா, கழுத்து இல்லாமல் நான் பார்த்ததில் ஒருத்தி தான், அந்த மாதிரி இருந்தவ, ரொம்ப ஸ்டபனானவ, திமிரு பிடிச்சவ, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டா, எல்லாமே ஆப்போசிட்டாக தான் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்படி இருக்கவ தான் ஒரு நாள் வந்துட்டு என் கையை பிடிச்சி கடிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணும் ஐயோ அவ்வளோ மோசமான பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ரொம்ப திமிரு பிடிச்சவ, இப்போ கூட அப்படி தான் இருப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறான். ஹீரோயின் வந்து தன்னை தான் இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிடுறா, நீ வந்து அந்த பொண்ணை எதுவும் வம்பு இழுக்காமல் இருந்திருந்தா அவளும் உன்னை பிடிச்சி கடிச்சிருக்க மாட்டா அப்படின்னோடனே
ஹீரோவுமே இப்போ மட்டும் அவன் என்னை பிடிச்சி கடிக்கட்டுமே, பதிலுக்கு அவள் மூக்கை பிடிச்சி கடிச்சிருவேன்னு சொல்கிறான். நீ மூக்கை பிடிச்சி கடிக்கிற வரைக்கும் அவள் என்ன உனக்கு மூக்கை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னே ஹீரோவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடில் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி அங்கே நீயும் அவளோட அம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ அங்கே எதிர்ச்சியாக ஹீரோனோட அண்ணா வரானா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீயே பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டு பேசுறதுக்காக கிட்ட வரான். ஆனால் அதுக்குள்ளே இவன் நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க அம்மா இருக்கனால பயந்துக்கிட்டு, அம்மா அந்த பக்கமாக ஒரு புதுசாக துணி கடை வந்திருக்கான், நான் போயிட்டு துணி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கே அவன் இருக்கிறதே கண்டுக்காத மாதிரி பண்ணிடுறான். ஸோ இதை வந்து இவனுமே நோட்டீஸ் பண்ணுறான். அவள் எதுக்காக என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக ஹார்ட் பிரேக் ஆகிடுது. வீட்டுக்கு வந்து அவனுடைய தங்கச்சிக்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இவன் அப்பாவுடைய பார்ட்டிக்கு வரல, என்கிட்ட காரணமும் சொல்லலை. அதுக்கப்புறம் மூவிக்கு வந்தாதான், ஆனாலுமே அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பணும்னு கிளம்பிடுறான். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்துட்டுருக்கு, பேசாமல் நான் வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டே வந்துட்டா அப்படிங்கிற உடனே அவங்க அக்கா பயப்படுறா. ஏன்னா ஹீரோயின் சொன்னதை வச்சு அவளுடைய அம்மா ரொம்ப மோசமானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால, அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு புரிஞ்சுக்கிட்டு, இல்லை இல்லை அவளாவே வந்து பேசிட்டோம், அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கும், இல்லை அவங்க வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா இருக்கும், நீ வெயிட் பண்ணு, அவளாக அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீ அப்போ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் அவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் அங்கே டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து இனிமேல் கிளாஸ் டைமிங் எல்லாம் மாற்றிட்டேன், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெல்லாம் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன், அதுக்குள்ளே செஷன் முடிச்சுட்டு அங்கே வீட்டில் என்னோட ஆன்ட்டிக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஹீரோவை அவாய்ட் பண்ணுறதுக்காகன்னு இந்த ஒரு சாக்காக வச்சு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அப்படின்னா என் கூட நீங்கள் லஞ்ச் சாப்பிட மாட்டீங்களான்னு ரொம்பவே வருத்தமாகிட்டான். நிஜமாவே ஆன்ட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா உன் கூட தான் இருப்பேன், நீ எதுவும் கவலைப்படாத, மற்ற நேரில் உன் கூட தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளை சமாளிச்சுட்டு அவகிட்ட ஒரு கவரையும் கொடுத்துட்டு இதை ஹீரோ கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ அங்கே வந்ததுக்கப்புறமா எங்கே உன் டீச்சர், நீ மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணும் கிளாஸ் டைமிங் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஹீரோயின் சொன்ன காரணத்தையும் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த கவரை கொடுக்குறான். ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்குறானா, அதில் பார்த்தா புதுசாக ஒரு கர்ச்சிஃப் இருக்குது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோவுடைய கர்ச்சிஃப் வந்து பிளட் ஆகிடுச்சுன்னு வீட்டில் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணியிருப்பான். பட் அதில் வந்து பிளட் ஸ்ட்ரெயின் வந்து போயிருக்காது. ஸோ இவனோட இன்னொன்று தடவை பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கர்ச்சிஃபை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரியே அதே பிராண்டில் வேறு ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அது வந்து கடையாக தேடி அலைஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குன்னு ஒரு கடையில் காட்டுவாங்க. பட் அதோடைய அமௌண்ட் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். அவன் ஏன் அவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்களுமே அது பாரிஸ்லேருந்து வந்தது, ஸோ ஆல்ரெடி நாங்கள் 10 பீஸ் தான் வாங்கியிருந்தோம், பட் இது ஒன்று தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் அதை விற்றக்கூடாதுன்னு சொல்லி அவளோட சேவிங்ஸ் மொத்தத்தையும் கொடுத்துட்டு இப்போ அந்த கர்ச்சிஃபை வாங்கி தான் ஹீரோ கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாள். இப்போ அவன் அதை எடுத்து பார்க்குறானா, அதில் வந்து அந்த கர்ச்சிஃபும் அப்புறம் புதுசாக ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரில் ஹீரோயின் வந்து இதை ஏன் புதுசாக வாங்கியிருக்கான்ற அந்த காரணமாக தான் வச்சுருக்கா. அதெல்லாம் வாசிக்கிறானா, அவனுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. ஹீரோயினுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறானா, உன்னை மீட் பண்ணணும் பேசணும்னு சொல்லிட்டு அவளை வெளியில் வர முடியாதுன்னு சொல்லி ஃபோன் காலெல்லாம் கட் பண்ணி விட்டுடுறா. அம்மா இப்போ ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கிள் ஆண்டி கிட்ட பயங்கர தப்பாக ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இத்தனை நாள் ஜாயோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, இப்போ ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஸோ வயசு பொண்ணாக இருக்கா, இந்த மாதிரி வயசு பசங்க இருக்கிற வீட்டுக்கு போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் அவளை பற்றி வந்து தப்பாக பேசுகிற, அவள் வந்து அவங்க ப்ரொஃபஷனலாக தான் போயிட்டுருக்கா, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவளுடைய அங்கிள். ஸோ இப்போ வந்து இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்காம தான் பேசிகிட்ருக்கீங்க, அவள் சாயோட ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போயிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவும் அதுக்கப்புறம் அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஹீரோயினுக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு, அவள் தான் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு இது யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் லைஃப்பில் பிரச்சனை ஏற்படுத்தினதே கிடையாது, அவளை 20 வருஷமாக நாங்கள் பார்த்து வளர்த்துட்ருக்கோம், அவளுக்கு நல்லது கெட்டது என்னன்னு எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி எங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய அங்கிள் ஆண்டி ஸ்ட்ரிக்டாகவே சாங்கோடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால் அவங்க கோச்சுக்கிட்டு வெளியில் வராங்களா, அப்போ தான் கரெக்டாக ஹீரோவுமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஹீரோயின் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னப்போ அவள் வரலையேன்னு சொல்லிட்டு கடுப்பில் தான் அவன் வந்து கத்திட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் இப்போ வந்து சாங்கோடைய அம்மா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினும் வந்துட்டு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும் போது எனக்கு நீ கொடுத்த புது கர்ச்சிஃபெல்லாம் வேண்டாம், எனக்கு பழைய கர்ச்சிஃப் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அவளுமே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீ வந்து பழசு தான் வேணும்னு சொல்கிறத பார்த்தா உனக்கு அது ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணுறான்னா இது நீ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்ட, எனக்கு தேவையில்லை, நான் குப்பைத்தொடியில் போட்டுடுறான். அடுத்ததாக நீ புதுசாக வாங்கி கொடுத்தல உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டும் வேண்டாம் அப்படின்னு அதையும் சேர்த்து டஸ்ட்பினில் போட்டுடுறான். இப்போ எதுக்குடா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு முழிச்சிட்ருக்கா. ஹீரோ வந்து திரும்ப அவளை கத்திட்டு உனக்கு அதாவது நீ டச் பண்ண எந்த ஒரு பொருளையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அவன் ரூடாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே சாங்கோடைய அம்மா பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து சாங் கிட்ட சொல்லிட்டு அப்போ வந்து சந்தோஷமாலாம் இல்லை. அப்போ சாங்குமே வந்துட்டு ஹீரோ வந்து தேவையில்லாமல் அவகிட்ட போயிட்டு அவனே வம்பிழுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவளை பிடிக்காது தானே, சந்தோஷம் தானேன்னு சொல்லும்
சொல்லும்போது அவங்க அம்மா இல்லை, எனக்கு என்னவோ வந்து தப்பாகவே தோணிகிட்ருக்கு, நீ எதுக்கும் அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால ஹீரோயின் டியூட்டரிங் செஷனில் இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்து அவளை கம்பல் பண்ணி உன்னை பார்க்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி புனித் கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ பிணைத்தை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, அவங்க அம்மா வந்து வம்பு பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி திருன்னு முடிச்சிட்ருக்கா. அப்போ ஹீரோவுமே இவர் தான் உன்னோட கெஸ்ட்டு, நீ போய் பேசு, எவ்வளோ வேணுமோ 2 பேர் பேசிக்கோங்க, நான் வந்து இங்கே இருக்க மாட்டேன், உங்களுக்கு 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிற மாதிரி போகிறான். ஆனால் கதவு கிட்ட தான் நிற்கிறான், இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்காக. ஸோ பிணைத் இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது இதுன்னு பேசிட்டு நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்லாம் சொல்கிறான். ஹீரோயினுமே ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அவள் புனித் கிட்ட இங்கே பாருங்கள், இது நான் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ், இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வந்து போகிறது பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னுடைய டியூட்டரிங் வந்து இதில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பிணைத் உடனே சாரி கேட்டுட்டு இல்லை உங்களை நான் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நீங்கள் வந்து வீட்டுக்கும் வரதில்லை, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுக்காகத்தான் இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்னோட பாஸ் சாய் தான், ஸோ சாய் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் இல்லையா, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வந்துடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். அப்போ ஹீரோயினுமே உனக்கு இப்படி தான் தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சிப்பியா, நாங்கள் என்ன வேணும் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி வம்பு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவுமே உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அளவே பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானும் அதே தான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவர் உன்னோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா அவர் வீட்டு பக்கம் கூட நான் போயிருக்க மாட்டேன், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கடுப்பேற்றிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோ இப்போ பினித் கிட்ட வந்துட்டு அவள் எவ்வளோ திமிரா இருக்கா பார்த்தியா, இனிமேவாது அவளை மறந்துடுன்னு சொல்லும் போது இல்லை அவள் கரெக்டாக தான் இருக்கா, என்னோட காதல் வந்து எனக்குமே மாறாது, அவள் சொல்கிறது அத்தனையுமே கரெக்ட், அவளுடைய ஒர்க் பிளேஸ்க்கு நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் ஒரு பொண்ணு அப்படின்னா அது இவ மட்டும்தான், அது எனக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இதுக்கப்புறமா இப்போ நைட்டு காட்டுறாங்க. அந்த இங்கே இருக்கா இல்லையா, அவள் வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டை வந்து அவளுடைய நானியை கூப்பிட்டுட்டே இருக்கா. பட் அவங்க வந்து வெளியில் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவ கூப்பிடுற குரல் அவங்களுக்கு கேட்கவே இல்லை. ஸோ அவள் வந்து தனி தாகம் தாங்க முடியாமல் அவளாவே கிளாஸ் எடுக்கவே இல்லை, கீழே வந்துட்டு பெட்லேருந்து ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. ஸோ அவள் வந்து அந்த மாதிரி விழுந்து கிடந்தப்போ கூட அவங்க டக்குன்னு பார்க்கல. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உள்ளே வரும்போது அவள் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு உடனே பதறி போயிட்டு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு டாக்டரை வரவழைக்கிறாங்களா. டாக்டர் செக் பண்ணிட்டு அந்த பொண்ணு விழுந்ததில் அவளுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது, பட் அவளுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதுக்காக மெடிசன்ஸ் கொடுக்குறேன், நாளைக்கு வந்து செக் பண்ணுறேன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஆச்சு எப்படி விழுந்துன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுமே சொல்கிறா, இல்லை தண்ணி தாக அடிச்சது, ஸோ நானியை கூப்பிட்டேன், அவங்களுக்கு என்னை விட அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு போல், ஸோ நான் கூப்பிட்றது கூட அவங்களுக்கு காதில் கேட்காம வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது அவங்க தேம்பி அழுதுகிட்டே சாரி கேட்குறாங்க, இனிமேல் இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து எல்லாரையும் மாதிரி தான், இவங்களுக்கும் என்னை பிடிக்கல, அதனால தான் இவங்க என்னை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. எங்கள் டீச்சருக்கு மட்டும்தான் என்னை பிடிக்கும், இவங்க யாருக்கும் என்னை பிடிக்கல, இவங்களை வெளியில் போக சொல்லுங்கள், இனிமேல் எனக்கு இவங்க வேண்டாம், அண்ணா கிட்ட சொல்லிவிடுங்க, இவங்க இனிமேல் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ வேறு வழி தெரியாமல் ஹீரோடைய அப்பா இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவள் உன்னையே தான் பார்க்கணுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்து நான் ஆன்ட்டிக்கு கேட்காம நான் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறா. உன்னோட அங்கிள் ஆன்ட்டி கிட்ட நானே கேட்குறேன்னு உடனே ஹீரோயினும் இல்லை அங்கிள் நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டி கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்குறா. அவங்களுமே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோவை அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறாரு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரதுக்காக. ஸோ ஹீரோவுமே அங்கே வரானா காரில் கூட்டிகிட்டு போகையில் ஹீரோயினை பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கான். ஹீரோயினும் இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, அப்புறமா நீ என்னை வம்பு பண்ணிக்கோ, இப்போ முதல்ல எங்ககிட்ட என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறான். அவனுமே ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போ அந்த நானி அழுதுகிட்டே ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோயின் அங்கே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கவும் அவளும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அந்த நானியை ரொம்ப ஹேட் பண்ணுறதா சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறா, நீ பாடத்தில் தப்பு பண்ணிட்டா, தடவை தப்பு பண்ணும்போது நான் உன்னை மன்னிச்சு கரெக்டாக அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன், மற்றபடி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ல, இப்போ அவங்களுமே பாரு இத்தனை வருஷம் கூட இருக்காங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ நீ மன்னிக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினோன்னே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த நானிக்கிட்ட சாரியும் கேட்டுடுறா. ஹீரோ இதெல்லாத்தையும் ஒட்டு கேட்டுகிட்டே இருக்கானா. அப்போ வந்து அவன் நினைக்கிறான் ஹீரோயின் வந்துட்டு நல்லவ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோ வந்து வம்பு பண்ணிவிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போய் விடுவேன்னு சொல்கிறானா. ஹீரோடைய அப்பா அதை பார்த்துட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போய் விடணும், அதான் சரியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வழி அனுப்பிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஹீரோ அவளை ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது கேட்குறான், எப்படி அந்த பொண்ணை சீக்கிரமாக ஒத்துக்க வச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவளுமே அவள் ரொம்ப மெச்சூரான பொண்ணு, நான் ஜஸ்ட் எடுத்து தான் சொன்னேன், அதுக்கப்புறம் அவள் புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கும் போது ஹீரோவுமே வந்துட்டு பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவள் ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காளா. ஸோ என்ன இப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்டுக்காக ஸ்மைல் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, இந்த நைட் சமயத்தில் ரைடு போகிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு
இருக்குன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறா. பிறகு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அவளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவளும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, மிட் நைட்டில் எழுப்பி விட்டுட்டு இப்படிலாம் உட்கார வச்சா நான் சும்மா இருப்பேனா, இப்போ சாப்பிட்டுட்டு தான் போய் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை உள்ளே இழுத்துட்டு வந்துடுறான். அவன் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணுறான். அவளை ஆர்டர் பண்ண சொல்கிறான். அவன் முடியாதுன்னு சொல்லிடுறா, தனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு. பிறகு ஹீரோவுமே அவளை கட்டாயப்படுத்தாமல் அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவன் பாட்டுக்கு சில மாதிரி உட்காந்துட்டு இருக்காளா, இது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவளை திரும்ப வந்து வம்பு பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட்டு முடிச்சிடுறான். பிறகு ஆர்டர் பண்ண சொல்கிறான். அவன் முடியாதுன்னு திரும்ப மறுத்துடுறான். இதே சின்ன வயசு நீயா இருந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு 4-5 பிளேட் விட்டு கத்திருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் குட்டி பிள்ளையில இருந்த அந்த ஃபேட்டாக இருந்ததுக்கும் ஷார்ட்டாக இருந்ததுக்கும்லாம் டீஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினுமே கொஞ்சம் கடுப்பேறிட்டு அவன்கிட்ட பதில் பேச ஆரம்பிக்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.